ஆபரேஷன் சிந்தூர் நடந்து முடிந்திருக்கிறது. அதன் விளைவுகள் மற்றும் நடந்த பின் ஏற்பட்டுள்ள பல்வேறு விதமான பாதிப்புகள் இது தொடர்பாக இந்திய அரசின் சார்பாகவும் அதற்கான முழுமையான விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நம்முடைய ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி கர்னல் மலையப்பன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார், இந்த ஆபரேஷன் சிந்தூர் ஒரு 25 நிமிடங்கள் நடைபெற்ற இந்த தாக்குதல் என்பது கிட்டத்தட்ட ஒரு 9 இடங்கள் 20க்கும் மேற்பட்ட அந்த தீவிரவாதிகளின் முகாம்கள் அழித்தொழிக்கப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? வணக்கம். இந்த தாக்குதல் வந்து லேட்டா இருந்தாலும் ஆனால் வெல் கால்குலேட்டட் பிரமாதமா பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. இது கால்குலேட் 9 இடம் நீங்க சொன்னீங்க. 9 இடம் என்னன்னா, அதாவது நம்ம இந்தியா மேல 9 தடவை பாகிஸ்தானோட தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. பாம்பே அட்டாக்ல இருந்து ஒரு பகல்கோட்டு, ஒரு இடமா பகல்காம், புல்வாமா எல்லா அட்டாக்ல இருந்து ஒரு இடத்துல இருந்து ட்ரைனிங் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ அந்த ட்ரெயினிங் இடத்தையெல்லாம் சரியா முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அங்க ட்ரெயின் பண்ணி அங்கிருந்து ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான் பார்டர்ல ஒரு 10 கிலோமீட்டர்ல இருந்து 60 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகிருக்குது. இந்தியா பார்டர், ஆப்கானிஸ்தான் பார்டர் எல்லா இடத்துலையும் அந்த கேம்ப்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்ரேஷன் வந்து பாகிஸ்தான் ஆர்மிக்கு எகென்ஸ்டாவோ பாகிஸ்தானுக்கு எகென்ஸ்டோ கிடையாது. பாகிஸ்தான்ல உள்ள டெரரிஸ்ட் கேம்ப் இந்தியா வந்து ஒரு 10 வருஷமா அவங்களை வான் பண்ணி சொன்னாங்க, இது வேண்டாம், டெரரிஸ்ட் அலோவ் பண்ணாதீங்க சொல்லி பார்த்தாங்க. ஆனால் கடைசியில் வந்து பஹல்காம் அட்டாக் வந்து ரொம்ப சிவிலியன், இன்னோசன்ட் சிவிலியன் 26 பேர்த்து கொண்டுட்டாங்க. அதுக்கு பிறகும் இந்திய அரசாங்கம் வந்து அவங்களுக்கு வார்னிங் கொடுத்து ஒரு 3 வாரம் இது மாதிரி பண்ணாதீங்க, அவங்களை எலிமினேட் பண்ணிருங்க, துரத்திடுங்க, அவாய்ட் பண்ணு சொல்லி பார்த்தாங்க, முடியல. ஸோ இப்போ பொறுத்தது போதும். உடனே அதுக்காக வேண்டி இந்தியன் ஆர்மிக்கு, ஏர்ஃபோர்ஸ், நேவிக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அவங்க கரெக்டா இதை கால்குலேட் பண்ணி வச்சிருந்து துல்லியமா ஆர்ட்லரி கன்னு, மிசைல்ஸ், ஏர்ஃபோர்ஸ் பிளேன்ஸ் சப்போர்ட், நேவினோட சப்போர்ட்டோட ஒரு இடத்தையும் அழிச்சிட்டாங்க. அந்த அழிக்கும் போது என்னன்னா, இந்த டெரரிஸ்ட் கேம்ப் மட்டும்தான் ஆச்சோ இல்லைய பாகிஸ்தான் ஆர்மியினோட இடமோ பாகிஸ்தான் ஆபீசர்ஸோ சிவிலியன் பாப்புலேஷனோ சிவிலியன் பில்டிங்கோ யாரையும் டச் பண்ணல. இது வந்து தீவிரவாத மட்டும் எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. இது பாகிஸ்தான்ல வந்து வேற மாதிரி பிராட்காஸ்ட் பண்றாங்க. அது வந்து அவங்க பொலிட்டிக்கல் கெயின்காக பண்றாங்களோ இல்லையே, நம்ம ராணுவம் டெரரிஸ்ட தவிர மற்ற யாரையும் ஒன்னு சேதம் விளைவிக்கலாம்.